வெல்கம் டு குள்ளச்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஞ்சு சளியும் தொண்டை கரகரப்புக்கும் வீட்லேயே சரி பண்ணக்கூடிய ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொரோனா டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். சளின்றதும் தொண்டை கரகரப்பும் ஒரு விதத்தில் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது தான். ஸோ முதல்ல நம்ம கிருமி நாசினியான மஞ்சத்தூள் தான் பயன்படுத்த போகிறோம். 2 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். இது நீங்கள் 1 வயசு குழந்தைங்கலேருந்து கொடுக்கலாங்க. 1 வயசு குழந்தைக்கு ஒரு பாலாடை கொடுத்தா போதும். 3 வயசு வரைக்குமே ஒரு பாலாடை ஊற்றினாலே போதும். மீதி உள்ளவங்களுக்கு நீங்கள் 1 டம்ளருக்கு பாதி எடுத்துக்கோங்க. அடுத்த கிருமி நாசினியான கல்லுப்பு நம்ம இதில் போட்டு சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பு நான் பேருக்கு தாங்க சேர்த்துருக்கேன். அதாவது 4 கல்லுப்பு தான் உங்கள் கையில் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த கஷாயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெஞ்சு சளி கட்டாயமாக வெளியில் வந்துடுங்க. அடுத்து நம்ம சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன். அதுவும் நான் சேர்த்துக்க போகிறேன். சீரகம் ரொம்பவே செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது பூண்டும் மிளகும். நான் மிளகு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு 4 பல் எடுத்திருக்கேன். 2மே இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா மிளகு பூண்டு இடித்து வச்சிங்கன்னா தான் அதோடைய எசன்ஸ், அதாவது அது உள்ள சத்துலாம் தண்ணிக்குள்ளே இறங்கும். அதுக்காக தான் நம்ம இடித்து போடுறோம். அடுத்து இதுக்கு மெயினானது முக்கியமானது என்னென்னா வெத்தலை நான் 2 வெத்தலையை காம்பு உடச்சி போட்டு இப்படி நான் பிரித்து போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் சளி 3 நாள்லேயே இது சரியாயிடும். மோஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்பவே முக்கியமானது கற்பூரவள்ளி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கற்பூரவள்ளி சளிக்கு ரொம்பவே உதவி செய்யும்னா. நான் 6 பேருக்கு கணக்கு எடுத்துருக்கேன். அதாவது 6 பேருக்கு கணக்குனா 12 கற்பூரவள்ளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மலாம் 1/2 டம்ளர் தான் குடிக்க போகிறோன்றதுனால தான் அது போதுமானதாக இருந்துச்சு. இது நல்லா கொதி வரட்டும். எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி அந்த இலையோட எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கணும். அது வரைக்கும் இது நல்லா கொதி வரணும். 2 இலை இருக்கு இல்லையா, கற்பூரவள்ளி இலையும் வெத்தலையும். நம்மளுக்கு அந்த கலர்லாம் மாறும். தட்டை வச்சு மூடிக்கலாம். கொதி வந்துருச்சு. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். இந்த எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா கொதி வந்துடுச்சு. கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். கற்பூரவள்ளி இலை மேலெல்லாம் மிதக்க வெயில் எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு, நான், எங்கள் அம்மா, நாங்கள் இதை மொத்தம் 6 பேர் குடித்தோம். ரொம்பவே நல்லதுங்க. இதில் நல்லாவே இறங்கிடுச்சு பாருங்கள். கலர்லாம் மாறி இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது தெரியுது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. கஷாயம் தயாராகிடுச்சு. கசப்பாக தான் இருக்குங்க. நீங்கள் இது கசப்பு இல்லாமல் நம்ம எதுவுமே பயனடைய போகிறது கிடையாது இல்லையா. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கொரோனான்றது ஒரு விதத்தில் இன்ஃபெக்ஷனால் தான் வர்றது. நம்ம ஏன் அந்த இன்ஃபெக்ஷன் வளர விடணும்? இன்ஃபெக்ஷன் வரும்போதே நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு தொண்டை கரகரப்பு லேசாக தெரிஞ்சாலே இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக குடிச்சிருங்க. 3 டேஸ் குடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ இதை என் ஹஸ்பண்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை பாருங்கள். அந்த கிளிப்பு கசாயம் போட்டியாப்பா? செம்ம காரமாக இருக்குது. வெத்தலை அதிகமாக கொடுத்துருக்கியா? இதோட 3ஆவது நாள். 3 நாளாக குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. உனக்கு வச்சிருக்கியா? சூப்போட நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு. பார்த்துட்டிங்களா அந்த கிளிப்பிங்? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.